நம்ம வந்து மற்றவங்களோட போட்டி போடக்கூடாது. நம்மளோட தான் நாம் போட்டி போடணும். நம்மளோடனா எப்படி போட்டி போடுறது? நம்மளோட நாம் எப்படி போட்டி போடுறது அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்காப்புல, அவரோட தான் நம்ம போட்டி போடணும். அவர்கிட்ட நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவார். நமக்குள்ளே இருக்கிற எதிரி யாருன்னா அடிமைத்தனம் தான். என்ன அடிமைத்தனம்? இந்த மாதிரி போதைப்பொருள் அடிமைத்தனம், அந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை குடிப்பதில் அடிமைத்தனம், கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி இருக்குல்ல, போதைப்பொருள் அடிமைத்தனம். அப்புறம் மொபைல் ஃபோன் அடிமைத்தனம். அப்புறம் உணவு அடிமைத்தனம், உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுக்கு நாம் அடிமையாகிறது. சிலர்லாம் வந்து வெள்ளைச்சீனி கலந்த ரசகுல்லா, ஜிலேபி, அல்வா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அதுக்கு அடிமையாயிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அடிமையாயிடுவாங்க. பரோட்டா சாப்பிட்றதுக்கு அடிமையாயிடுவாங்க. இப்படி நமக்கு இதுதான் நமக்குள்ளே இருக்கிற எதிரி. அது கூட தான் நம்ம போட்டி போட்டு அதை வீழ்த்தணும். அதை வீழ்த்தினா தான் நீ ஜெயிக்க முடியும். நீ அதுக்கிட்ட தோத்துட்டேன்னு ஏன் ஐஸ்கிரீமோடு நீ போட்டி போடணும். ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா ஐஸ்கிரீமுக்கு அடிமையாயிட்ட, அப்படின்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். நீ ஜெயிச்சுக்கிடவே மாட்ட. என்றைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக நீ தோத்துட்ட அப்படிங்கிறத நீ ஒத்துக்குப்ப. நீ வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, அடரா என்ன ஒரு ஐஸ்கிரீம் சூப்பர், இதுவல்லவோ வாழ்க்கை, இதை திங்காத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நல்லா ருசித்து சாப்பிட்டுட்ருப்ப. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நீ தோற்று போகிறது உனக்கு தெரியும். நீ தோற்று தான் போயிருக்க, உன் தோல்வியை தான் நீ ரசிச்சிருக்க அப்படிங்கிறது. ஐஸ்கிரீமை நீ ரசிக்கல, உன்னுடைய தோல்வியை ரசிச்சிருக்கன்னு அர்த்தம். அப்போ தான் உனக்கு தெரிய வரும். அதனால் இப்போ வந்து நல்ல ஃபாரின் சரக்கு நல்லா என்ஜாய் பண்ணி இதுவல்லவோ வாழ்க்கை, ஏன் இதை குடிக்காத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு அடிமையாயிட்ட. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதை ஜெயிச்சிருக்கணும். அதை நீ குடிக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி மதுபானத்தை நீ வீழ்த்தியிருக்கணும். அப்போ வீழ்த்தி நீ அதை ஜெயிச்சிருந்தா நீ ஜெயிச்சிருவ. ஆனால் நீ என்ன பண்ணுற? அதுக்கிட்ட தோத்துட்ட. அந்த தோல்வியவே நீ ஒரு வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஒன்றை வந்து அந்த மதுபானம் வீழ்த்தி விட்டது, நீ அதுக்கு அடிமையாயிட்ட. அந்த அடிமைத்தனத்தையே ஒரு வெற்றி போல் கொண்டாடுற. ரசித்து குடித்து கடைசியில் கல்லீரல் கெட்டு போய் சாகும்போது அப்போ தான் உனக்கு தெரியுது, ஆகா நம்ம தோத்துட்டோம். நம்ம ரசித்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோன்னு நினச்சி குடித்து கடைசியில் இப்போ செத்து போயிட்டோம் அப்படின்ட்டு நீ அப்போ தான் தெரியும். அதனால் நம்ம போட்டி போடுறது மற்றவங்களோட இல்லை, நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனத்தோடு போட்டி போடணும். ஒரு கட்டுப்பாடோடு வாழணும். ஒழுக்கமாக வாழ்கிற அத்தனை பேரும் வெற்றியாளர்கள். கட்டுப்பாட்டோடு வாழ்கிற அத்தனை பேரும் வெற்றியாளர்கள். உணவு கட்டுப்பாடு மூலமாக நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை வீழ்த்த வேண்டும். வெளியில் உள்ள மனுஷங்களோட போட்டி போடாத. உனக்குள்ளே இருக்கிறாங்க, உனக்குள்ளே மிகப்பெரிய எதிரிகள்லாம் இருக்காங்க. வெளியில் 1000 பேர் உனக்கு வழிவிட்டால் கூட உனக்குள்ளே இருக்கிற எதிரிகளாக இருக்கிற இந்த மாதிரி அடிமைத்தனங்களோடு நீ போட்டி போடலைன்னா அது உன்னை வீழ்த்திடும். எத்தனை பேர் உனக்கு உலகமே வழிவிட்டால் கூட உனக்குள்ளே நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. உனக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனத்துக்கிட்ட நீ தோத்துட்டேன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து உணவு அடிமைத்தனம், போதைப்பொருள் அடிமைத்தனம், ஆடம்பர மோகம், எளிமையான வாழ்க்கை வாழணும், ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்புறம் உணவு அடிமைத்தனம், போதைப்பொருள் அடிமைத்தனம், அப்புறம் பெண்கள் பலவீனம், பெண்ணிடம் பலவீனமாக இருப்பது, இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு அடிமைத்தனம், மொபைல் ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறது, அப்புறம் சோம்பேறித்தனம், ஒரே தூக்கத்துக்கு அடிமையாகிறது. இப்படி பலவிதமான அடிமைத்தனம் இருக்குது. கடைசியில் அது நோயில் கொண்டு விட்டுரும், உனக்கு சீக்கிரமே சாகடிச்சிடும். அப்போது அந்த அடிமைத்தனத்தை உங்ககிட்ட இருக்கிற அடிமைத்தனம் இருக்கு பாரு, அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி. அதை வந்து வீழ்த்திடணும். எப்போ வேணாலும் அது எழுந்திருக்கும். அது வந்து அதை நம்ம வீழ்த்தியாச்சு, நிரந்தரமாக வீழ்த்தியாச்சு, அதை நம்ம கொன்னாச்சு, அதை கொல்லவே முடியாது. என்றைக்காக இருந்தாலும் அது வந்து முழிச்சிக்கும். அதனால் முழிச்சிக்க விடாமல் நீங்கள் எப்போவுமே அதை வந்து அது மேலே அழுத்தி பிடிச்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது எழுந்திருக்கும். அந்த அடிமைத்தனத்தை வந்து நீ வாழ்நாள் முழுதும் போராடிக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுதும் கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒழுக்கமாக இருப்பதோ கட்டுப்பாடோடு வாழ்வதோ ஒரு போராட்டம் தானே தவிர அது ஒரு ஆஹா நம்ம சரியான பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோம், இனிமேல் பயமே இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. அந்த ஒழுக்கமாக இருக்கிறது எப்போ வேணாலும் உன்னை வீழ்த்துவதற்கு உன்கிட்டே இருக்கிற அடிமைத்தனம் என்றைக்கு வேணாலும் கிளம்பிடும். இனிமேல் நம்மளால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இனிமேல் நான் எதுக்குமே அடிமையாகவே மாட்டேன் அப்படின்னு ஒரு நிலை கிடையவே கிடையாது. எப்போவுமே நீ கவனமாக இருக்கணும். எப்போவுமே நீ முள்ளுன்னா அது எப்போ அது மேலே கால் வச்சா குத்த தான் செய்யும். விஷம்னா நீ அதை குடித்தா அது நீ சாகத்தான் செய்வ. விஷத்தை குடித்தா சாகத்தான் செய்வ. அதுபோல் முள் மேலே கால் வச்சா அது குத்த தான் செய்யும். அதுபோல் இந்த மாதிரி அடிமைத்தனம் இருக்குது பாருங்கள், போதைப்பொருள், மதுபானம், பொழுதுபோக்கு,
இதெல்லாம் வந்து விஷம் மாதிரி. அதை குடித்தா நீ சாகத்தான் செய்வ. அதுபோல் மதுபானம் இதெல்லாம் வந்து இந்த விஸ்கி பிராண்டி இதெல்லாம் குடித்தா உனக்கு அழிவு வரதான் செய்யும். அதுக்கு முள் மேலே கால் வைக்கிற மாதிரி தான். கால் வச்சு அது குத்த தான் செய்யும். அதை குடித்தா அது உனக்கு குத்த தான் செய்யும், முள் மாதிரி அது. அதனால் இனிமேல் நான் என்ன எதுவுமே குத்தாது, நான் ரொம்ப நாளாகவே கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன், ரொம்ப நாளாகவே ஒழுக்கமாக இருக்கேன், இனிமேல் மதுபானம்லாம் என்ன ஒன்றுமே செய்யாது அப்படின்னு நினச்சி நான் அதை குடித்தா கூட எனக்கு அதை பற்றி எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி குடித்தா கூட நான் அது என்ன அடிக்ட் ஆக்காது. நான் ரொம்ப நாள் பல வருஷமாக நான் வந்து மதுபானத்தை குடிக்காமல் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்திருக்கேன். இப்போ நான் ஒரு வாட்டி குடித்தா கூட அது என்ன ஒன்றும் பண்ணாது, நான் அதை வந்து தொடர்ந்து குடிக்க மாட்டேன், அதுக்கு அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீங்கள் மதுபானத்தை பல வருஷம் கட்டுப்பாட்டோடு இருந்தாலும், ஒரு 10 வருஷமாக கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க மதுபானம் வருந்தாமல், 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி அந்த மதுபானத்தை குடிச்சு பார்க்குறீங்க. ஒரு வாட்டி தானே, அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்ம 10 வருஷமாக கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம், நம்மளை அது ஒன்றுமே பண்ணிவிடாது, நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை விடாது. அது திரும்ப திரும்ப உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை வீழ்த்திடும். அதுக்கு அடிமை ஆகிடுவீங்க. அதனால் எப்போவுமே விழிப்போடு இருக்கணும். இந்த அடிமைத்தனம் என்பது ஒரு விஷப்பாம்பு மாதிரி தான். விலகி நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் அது உங்களை ஒன்றும் பண்ணாது. ரொம்ப பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம் அதுன்னு சொல்லிட்டு நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லி அந்த விஷப்பாம்பு மடியில் தூக்கி வச்சிங்கன்னா சும்மா ஒரு வாட்டி தானே அப்படின்னா ஒரு வாட்டி கொத்தினாலும் நீங்கள் செத்து தான் போவீங்க. அதனால் நாம் வந்து மற்றவங்களோட போராடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற இந்த அடிமையாகிற பண்பு இருக்குல்ல, நம்மக்கிட்ட இருக்குது அடிமையாகிற பண்பு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ மதுபானம் குடிக்கிறதே கிடையாது, ஆனால் அவர் குடிக்க பழகிட்டாருன்னா அவர் அடிமையாகிடுவார். அதுமாதிரி ஒருத்தர் சிகரெட்டே பிடிக்கிறது கிடையாது, ஆனால் அவர் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு அடிமையாகிடுவார். அது மாதிரி ஏன்னா மனிதர்களுக்குள்ளே அடிமையாகிற பண்பு இருக்குது. அந்த பண்புக்கு நீங்கள் வந்து உயிர் கொடுத்துட்டிங்கன்னா அது பூதம் போல் கிளம்பி வந்துடும். அதனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த எதிரிக்கிட்ட தான் நம்ம எப்போவுமே போராடணும். அந்த எதிரியை எழும்ப விடவே கூடாது. அதுதான் வந்து எப்படி போட்டி போடணும், யார் கூட போராடணும், யார் கூட போட்டி போடணும், யாரை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளை தான் நாம் ஜெயிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய எதிரியை தான் நாம் ஜெயித்தா நாம் ஜெயித்த மாதிரி, நம்ம வெற்றி பெற்று விட்டோம். நீங்கள் வெளியில் இருக்கிற ஒருத்தரை போய் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றவராக அதெல்லாம் கிடையாது. வெளியில் போயெல்லாம் நீ யாரு கூடயும் போட்டி போட தேவையில்ல. உனக்குள்ளே இருக்கிற உன்னுடைய எதிரி, உன்னை வீழ்த்துவதற்கு எப்போதுமே தயாராக இருக்கிற உன்னுடைய எதிரி, அடிமையாகின்ற அந்த பண்பு, அதுதான் உன்னுடைய எதிரி.